டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டியூட்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது என்னப்பா நம்ம போய் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறோம், அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. முன்னாடி அது எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு சொல்லிக் கொடுக்குற சம்மந்தமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இது பணம் சைடுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, பள்ளிக்கூட கற்றுது என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மணி சைடாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் வைஸ்டாக சூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இங்கே 2 விஷயம் இருக்குது. நம்ம அவங்கள யூஸ் பண்ணுறோமா, அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா, அந்த 2 விஷயத்தில் தான் இந்த விஷயம் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அந்த இன்ஸ்டியூட்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணலன்னா நமக்கு மணி வைஸாகவும் டைம் வைஸாகவும் நிறைய லாஸ் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது நம்ம ரீசெண்டாக கூட ஒரு பெரிய அகாடமிலேருந்து ஒரு மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். அந்த மெட்டீரியலில் நிறையவே மிஸ்டேக் இருந்துச்சு. அது நான் ஒரு வீடியோவாக போடும்போது நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. அதை எப்படி நீ சொல்லலாம், நீ என்ன பெரிய புலவரா, உனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று அவங்க தப்புன்னு அதை ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைனா அதை சரி பண்ணிக்க நினைக்கணும். ஆனால் அதை அவங்க அந்த மென்டாலிட்டி அவங்கள்ட்ட இல்லை. பெரிய அகாடமி சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், அப்படியே தப்பாகவே இருந்தாலும் நாம் தான் அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகி எப்படி ஒரு மக்களுக்கு ஒரு சரியான விஷயத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நம்மளோட ஐடியாலஜி கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அந்த விஷயத்தில் ஐடியாலஜிலே இவங்கெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி, அந்த டாப்பிக்கை விட்டுரும். நம்ம என்ன சொல்ல வரோன்னா அகாடமிஸை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க அவங்க நமக்கு சொல்லியே கொடுத்தாலும் சரி, அதில் பணம் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ அவங்க எந்த அளவுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஈவன் தோ நான் இது ஒரு சேவையாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அகாடமி நிறைய இன்ஸ்டியூட் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அப்படின்னாலும் கூட அவங்க பணம் மோட்டிவில் தான் பண்ணுவாங்க. அவங்க ஆடு போடுறது, அதுக்கப்புறம் புக்கு போடும்போது இத்தனை % டிஸ்கவுண்ட்டு இப்படிலாம் போடுவாங்க. நான் ஒரு ஆடு கூட பார்த்தேன். அந்த ஆடில் அருணுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்த எல்லா சம்ஸும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். என்ன லிங்காக 2 பேருக்கும், டிஎன்பிசிக்கும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கும். அதுவும் சிஸ்டமில் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பான். குரூப் 4 எக்ஸாம் என்றைக்கிடா சிஸ்டமில் நடந்துச்சு, அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸில் நடந்துச்சு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆடுக்கும் நம்ம குரூப் 4க்குமே சம்மந்தம் இருக்காது. அந்த ஆடை கூட ஒழுங்காக எடுக்க தெரியாதவங்க எப்படி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஒழுங்காக சொல்லி தருவாங்க? அந்த லெவலுக்கு கூட ரிசர்ச் பண்ணாதவங்க நமக்கு அது எப்படி கரெக்டாக கொடுப்பாங்கிறது எனக்கு தெரில. இது இப்போ நான் ஒன்று சொல்லி தான் சொல்லிக்க விரும்புகிறேன். பெரிய அகாடமியாக இருக்கிறதுனால அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் அர்த்தம் கிடையாது. அடுத்த விஷயம் மெட்டீரியல் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எப்போதுமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணதாகவே இருக்கணும். அதாவது குரூப் 4 நான் சொல்கிறது நம்ம சேனலில் போடுறது எல்லாமே குரூப் 4 பேஸ் பண்ணி தான். அதனால் நான் குரூப் 4 பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன். நம்ம மெட்டீரியல்ஸ் எப்போதுமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணதாக இருக்கணும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா மேக்ஸிமம் கொஷின் ஸ்கூல் புக்கில் தான் கேட்க போகிறாங்க. நம்ம அதர் சோர்ஸு, நான் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் அதை தாண்டி வெளி சோர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி யூஸ் ஆகாமே தவிர, நமக்கு குரூப் 4 லெவலில் நம்ம படிக்க வேண்டியதை விட்டுட்டு படிக்கக்கூடாதது, அதாவது ஏதோ ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்குறாங்கிறதுக்காக அங்கே போகிறத விட பாக்கி இருக்கிற 90% கொஷின் எங்கே வருதோ அதை படிக்கிறது தான் ஒரு வயசான விஷயம். அதை பண்ணுறது தான் கூட கரெக்டான விஷயம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ப்ரைமரி சோர்ஸாகவே ஸ்கூல் புக்கு தான் இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் ஒரு நோட்ஸ் டைப்பில் இருக்குது, அந்த மெட்டீரியலே ஒரு நோட்ஸ் டைப்பில் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்கு கலெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் எஸ்சிஆர்டி புக் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை, நான் அந்த பாயிண்ட்ஸாக வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணால் அந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்தமாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்காதீங்க. குரூப் 4க்கு நான் சொல்கிறது. அடுத்து சேனல் சஜஷன் சொல்லியிருக்கேன். ஏன் நான் சேனல் சஜஷன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அகாடமி போக முடியும், நிறைய பேரெல்லாம் அகாடமி போக முடியாது. இப்போ இப்போ அகாடமி போக முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்ல அனுப்புகிறேன்னா, நான் ஒரு 2 சேனல் சொல்கிறேன். அந்த 2 சேனலும் பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமி. என்னடா அது மறுபடியும் சுரேஷ் அகாடமிகிட்ட வர அப்படின்னு கேட்குறாதீங்க. சுரேஷ் அகாடமியில் பழைய வீடியோஸ் இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. கனிமுருகன் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நடத்தின வீடியோஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அவர். நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததே அப்போலேருந்து தான். அந்த அவ்வளோ நல்லா அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது. அவருக்காக தான் அதை ஃபாலோ பண்ணது. இப்போ அவர் வரதே இல்லை, அந்தளவுக்கு வீடியோஸ்லாம் இன்னும் அவரோட வீடியோஸ்லாம் வரதில்லை.
இருந்தாலும் சொல்லலாம், அந்த பழைய வீடியோஸில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜிஎஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஐடியா வேணும், கிளாஸ் போக முடியாதவங்க ஐடியா வேணும்னா வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது இந்த வீடியோ கிளாஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து படிக்கணும். மறுபடியும் அந்த வீடியோவை திரும்பி நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அதில் உள்ளது எல்லாமே புரிஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை பார்க்குறீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒரு வாட்டிக்கு மேலே அந்த வீடியோ கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணவே கூடாது. இதே தான் நீங்கள் வந்து நார்மல் கிளாஸ்லையுமே பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பணம் கட்டிட்டீங்க, நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நடத்தின கிளாஸே திரும்ப நடத்துகிறாங்க, இல்லை வேறு கிளாஸ் மறுபடியுமே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த கிளாஸில் நீங்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட டைம் வேஸ்ட்டு தான். நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனா மறுபடியும் புக் எடுத்து பார்க்கலாம், இந்தமாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். ரிப்பிட்டேட்டிவாக வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால வந்து எந்த புண்ணியமும் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸு, ஒரு டாப்பிக்கான கிளாஸு ஒரு வாட்டி மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கு மேலே அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி யூனிவர்ஸ் உண்டானுச்சு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸில் அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி உருவானுச்சு, அதில் வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எப்படி உருவானுச்சு, அதுக்கப்புறம் பூமி எப்படி உருவானுச்சு, அதுலேருந்து எப்படி உயிரினங்கள் உருவானுச்சு, உயிரினங்கள் மனுஷன் எப்படி உருவானா, மனுஷன்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து எப்படி வந்து இப்போ புவியியல் வழியாக வந்து அதுக்கப்புறம் மனுஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, இந்தியாவில் அதுவும் குறிப்பிட்டு இந்தியாவில் எப்படி மனுஷனோட ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரனுக்கு எப்படி அடிமையாக இருந்தான், அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி வந்து இதானா, இதுமாதிரி வந்து வரிசையாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை ஒரு வரிசையாக பார்த்து படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரது நல்லது. ஆனால் வந்து இந்த ஓவர்வியூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுதுங்கிறது. இது வந்து இப்போதைக்கு வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 20 கொஷின் இதில் 20 கொஷின் அதில் அப்படின்னு கேட்கும்போது வந்து வெயிட்டேஜ் வைஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத தெரியும். ஆனால் வந்து நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ் வந்து இப்படி நமக்கு சிலபஸ் வைஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னா வந்து டோன்ட் ஃபைட் வித் ஹையர் ஸ்டாண்டர்ட் அவுட் சோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதான் சொல்லணும்னு நினச்சேன். வந்து நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கனாலே வந்து 6 to 10th உள்ளது வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் போங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து அவுட் சோர்ஸ் போங்க. நீங்கள் வந்து இது ஸ்கூல் புக்கில் 6 to 10th படிக்க மாட்டீங்க. இப்போ நார்மலாகவே ஒரு டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பேட்சுக்கு தேவையான இது ஒரு போட்டிருக்கேன் ஷெட்யூலில் வந்து இருக்குது 6 to 10th. அதில் உள்ள 6 to 10th முடிக்காமல் நீங்கள் 11th 12th மட்டும் போட்டு முட்டி மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்காக படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. இது அதுலேயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனர்ஜிலாம் அதில் செலவாயிடும். நீங்கள் இருந்து நல்லா படித்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் வந்து லாக் ஆகிடுவீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. அது படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அது கொஞ்சம் தள்ளி வைங்க. ஃபஸ்ட்டு 6 to 10th முடிங்க, அப்புறம் டைம் இருக்கும்போது 11th 12th பண்ணுங்க. அதுக்கப்புறமா டைம் இருந்ததுன்னா வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4க்கு அவுட் சோர்ஸ் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து டோன்ட் டிபெண்ட் தம் ஃபார் டூ லாங். என்ன சொல்ல வரேன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்காதீங்க. இப்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸை வந்து குவிட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அந்த கிளாஸுக்கு போகாதீங்க. இல்லை நான் காசு கட்டிட்டேன் நான் போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் டைம் வேஸ்ட்டு தான். எப்போதுமே வந்து ஒரு கிளாஸை ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவே நமக்கு போதுமானது. மற்றபடி நமக்கு புக்கில் படிக்கும் போதே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால் வந்து கிளாஸஸ் எதுவுமே தேவையில்லை. என்னை கேட்டால் வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் உள்ள கிளாஸஸையே ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸஸ் எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு கிளாஸஸ் பார்க்காதீங்க, வீடியோ கிளாஸஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம படிக்கிறது தான் முக்கியம். நமக்கு வீடியோ கிளாஸ் பார்த்து புரிஞ்சாலுமே வந்து அதை படித்தா தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், படித்து ரிவிஷன் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வந்து கிளாஸஸ் மட்டுமே பார்க்காதீங்க. அப்புறம் வந்து டெஸ்ட்டு பேட்ச். இப்போது வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்கன்னா வந்து டெஸ்ட்டு பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து நீங்கள் போடும்போது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் வந்து டேரெக்டாக வந்து கிளாஸஸ் மட்டுமே அவங்களோட கிளாஸஸ் மட்டுமே அட்டன் பண்ணுறீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்டு வைப்பாங்க. ஆனால் வந்து அது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, ஒரு ஆர்டராக இருக்காது. இது முடித்தோம் இது டெஸ்ட் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதனால் வந்து நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் வைஸ் வந்து டெஸ்ட்டு போட்டால் தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்து கான்ட்ரவர்ஷியல் தான். ஒரு சிலருக்கு ஓகேவாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஓகேவாக இருக்காது. நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு 2-3 இன்ஸ்டியூட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எது உங்களுக்கு வந்து இவங்க இதில் சொல்கிறது நல்லாயிருக்கு, இவங்க இதில் சொல்கிறது வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க எதில் கரெக்டாக சொல்கிறாங்களோ அதை அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அன்னப்பறவை மாதிரி பிரித்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன்.
நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட்ஸில் போய் படிச்சிட்ருக்காங்க, வெறிகொண்டு படிச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து அது தங்கி படிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் வந்து நம்ம வந்து ரெகுலராக கிளாஸஸ் மட்டுமே அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. கிளாஸஸ் மட்டுமே நம்பி இருக்காதீங்க, படிக்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதையும் வந்து சைடில் கொண்டு போங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. இன்ஸ்டியூட்டை வந்து ரொம்ப நம்பாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களை நம்புங்க, இன்ஸ்டியூட்டை நம்பாதீங்க. ஓகே, இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.